ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு சாதம் தான் பார்க்க போகிறோம். கொள்ளு பொடி ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு கொள்ளு, வெறும் கடாய் சூடு ஆனப்புறமா அதில் நமக்கு தேவையான அளவு கொள்ளு எடுத்துக்கலாம். நான் சின்ன கப் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துப்போம். கொள்ளு நம்ம வறுக்கும் போது நல்லா அது பொரியிற சத்தம் கேட்கும். அதுதான் இதுக்கு பருப்பட்டிருக்க பதம். அதுக்கப்புறமா ஆறினப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், வறுத்த வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு காரத்துக்கு ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கறதுனால இன்றைக்கி ஒரு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுருவோம். அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கொள்ளு பொடியை எடுத்து நமக்கு இன்றைக்கி எவ்வளோ வேணுமோ அந்த பொடியை நம்ம சேர்த்துப்போம். சாதம் நம்ம ஏற்கனவே ரெடியாகி வச்சுட்டோம்னா சாதம் போட்டு இதில் கலந்து தேவையான உப்பும் போட்டு கலந்தாச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்டியான கொள்ளு சாதம் தயாராகிடும். இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நமக்கு மாதத்தில் ஒருக்க இந்த மாதிரி கொள்ளு பொடி சாதம் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.